வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, பிரத்யேகரா தேவி அம்மனை பற்றி தான் பார்க்குறோம். பிரத்யேகரா தேவி அம்மன் வந்துட்டு அந்த நெகட்டிவ் விஷயங்களுக்கு வந்துட்டு அந்த அம்மனை நம்ம வந்து வணங்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ரொம்ப வந்து ஒரு ஆக்ரோஷமாக வந்துட்டு இருப்பாங்க இல்லையா. அவங்க வந்து எப்படி வந்துட்டு அவங்க வந்து எதுக்காக அவங்க வந்துட்டு வந்து தோன்றினாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க பொழுது, அந்த அந்த வந்து அந்த நரசிம்ம ஓகேங்களா. அந்த பக்த பிரகலாதன் ஸ்டோரி நமக்கு தெரியுமில்ல. பக்த பிரகலாதன் ஸ்டோரி, அந்த ஸ்டோரி எப்போது வந்து ஒரு பெருமாள் வந்துட்டு தோன்றுவார்ல, நரசிம்ம பெருமாள். அவர் அந்த ஹிரண்யகசிபுவை வந்துட்டு சாகடிக்கிறதுக்காக அவர் வந்து தோன்றினார் இல்லைங்களா. ஹிரண்யகசிபு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு ஒரு அரக்கர். அவர் அந்த அரக்க குலத்தில் தோன்றுவது தான் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை. ஓகேங்களா. இப்போ சாமியாக வந்துட்டு இருந்தாலுமே அவள் அந்த அளவுக்கு ஒரு உங்களுக்கு தெரியுமில்ல அந்த ஸ்டோரி. உங்களுக்கு காலில் தொடையில் மல்லாக்க போட்டுட்டு வயிற்று கிழிச்சு குடெல்லாம் வந்துட்டு வெளியே வந்து அந்த மூவியில் காமிப்பாங்களே அதெல்லாம். இப்போது அந்த அளவுக்கு ஒரு உக்கிரம் வந்துட்டு அந்த பெருமாள்கிட்ட வந்துட்டு வந்துச்சு. அந்த உக்கிரத்தை அவ்வளோ உக்கிரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உடனே வந்துட்டு சாந்தமாகி தான் ஆகணும். ஏன்னா அவ்வளோ அப்படி இல்லைன்னா வந்துட்டு இப்போ பெரிய பாதிப்பு வந்து உண்டாகும் இல்லைங்களா. அதுக்காக வந்து தோன்றவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த அம்மன். சிவனுடைய நெற்றி கண்ணிலிருந்து தான் அந்த அம்மன் வந்துட்டு தோன்றினாங்க சரிங்களா. அப்போது அந்த நரசிம்ம பெருமாவோட சக்தி யாருக்கு? அம்மனுக்கு தான் இருக்குது. ஓகேங்களா. நன்றி.